வழக்குகளில் நேற்றைக்கு முன்தினம் அத்துமீறி விடுதலை செய் சிதம்பரம் அவர்களை விடுதலை செய் போடாதே பொய் வழக்கு போடாதே காஷ்மீர் தனி உரிமையை ரத்து செய்யாதே முன்னாள் மாவட்ட தலைவர் அவர்கள் கண்டன உரையை நிகழ்த்துவார்கள். கமிட்டியிலே இருக்கின்ற 6 பேரும் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இவர் கையெழுத்திட்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் மீது எந்த அரசாங்கத்தினுடைய இந்தியாவுடைய பொருளாதாரம் 2% வீழ்ச்சி அடையும் என்று சொன்னார்கள். அவர் சொன்னது போலவே கொண்டிருக்கிறது. நாடிக்குள்ளே நாகமாகி போயிருக்கிறது. இதற்கெல்லாம் இந்த மோடி அரசாங்கத்தானே காரணம். இந்த ஆட்சியுடைய ஆட்சியை செய்து கொண்டிருப்பதாலே மத்திய அரசை எச்சரிக்கின்றோம்.